அன்பின் உறவன்களுக்கு இனிமையான ஒரு காலை வணக்கம். எங்களுடைய இந்த சிந்தனைக்களம் நிகழ்ச்சியிலே நாள்தோறும் உங்களுக்கு நிறைய தகவல்களை, நிறைய கருத்துக்களை உங்களோடு நாங்கள் வீடியோ மூலமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். எங்களுடைய சிந்தனைக்களம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த சிந்தனைக்களம் நிகழ்ச்சியிலே பலதரப்பட்ட வீடியோக்கள், அதாவது கல்வி சம்பந்தமாக, பொருளாதாரம் சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, அறிவியல் சம்பந்தமாக, மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, சமூகத்திற்கு, இப்படி நிறைய வீடியோக்கள் தினந்தோறும் நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் எங்களது வீடியோவை பார்க்கும் பொழுது தயவுசெய்து கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். ஏனென்றால் நாங்கள் சொல்கின்ற கருத்து இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால் மட்டுமே உங்களால் தெளிவாக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே நாங்கள் இன்று உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காணொளி பிரதோஷம். இன்று சனிமகா பிரதோஷம். பிரதோஷம் என்றால் என்ன? பிரதோஷம் என்றால் என்றால் மற்றைய அல்லது ஏனைய என்று அர்த்தம். தோஷம் என்றால் பாவம் என்று அர்த்தம். அதாவது இன்று மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை உண்டான காலம் பிரதோஷ காலம் என்பார்கள். இந்த 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக சனி பகவானின் அருளோடு சிவபெருமானையும் நந்தியும் வணங்குவதால் நமக்கு உண்டான அஷ்டமச்சனி, கண்டமச்சனி, ஏழரை சனி, இப்படி சனியினுடைய பாதிப்புகள் குறையும் என்று நம்புகிறார்கள். அதுபோக இந்த பிரதோஷ காலங்களிலே சிவபெருமானையும் சனியும் வழங்குவதால் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் வெற்றியும் உண்டாகும், செல்வ வளம் பெருகும். ஆகவே இன்று சனி பிரதோஷ மகா நாளிலே மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக பிரதோஷ காலங்களிலே இவர்களை வணங்கி வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.